இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உதகை நகர வீதிகளிலே இயேசுவை முன்னால், சிலுவையை முன்னால், நாம் பின்னால் என்று சொல்லி இந்த பரிகார பவனியில் பங்கெடுத்து இந்த சிலுவை குன்றின் அடியிலே அமர்ந்து உச்சி வெயிலிலே ஏறக்குறைய அந்த புனித வெள்ளியை போன்று நாமும் இங்கே அந்த பரிகார பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அந்த சிலுவை பாதையிலே பலர் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த சிலுவையில், இந்த கல்வாரியிலே, இந்த சிலுவையிலே இருந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் நாம பார்த்திருப்பாங்க. பலர் ஏளனமாய் பார்த்திருப்பார்கள், பலர் பரிதாபப்பட்டிருப்பார்கள், பலர் அவரை சபித்திருப்பார்கள், பலர் சிலுவையில் அந்த இயேசுவின் மீது மிகவும் அன்பு கொண்டு அவர் பின்பற்றி அவரோடு அவருடைய அந்த பாடுகளில் பங்கெடுத்தவர்களாக இருந்திருப்பார்கள். இன்று நாம் அதே போன்ற ஒரு உணர்வோடு இங்கே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை பாதையிலும், இந்த சிலுவையின் இந்த கல்வாரி பலியிலும், இந்த பலியில் அல்லது இந்த பாடுகளில் என்னுடைய பங்கு என்ன? இதில் நான் யார்? இயேசுவுக்கு நான் யார்? இயேசுவினுடைய கல்வாரி பலியில் என்னுடைய பங்கு என்ன? சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4வது தவக்கால வாரமானது லெத்தாரை சண்டே என்று சொல்லுவார்கள். மகிழ்ச்சியின் தவ வாரம், மகிழ்ச்சியின் வாரம். இந்த மகிழ்ச்சி எப்போது என்று சொன்னால், நாம் எப்பொழுது ஆண்டவர் பக்கம் திரும்பி வருகிறோமோ, நம் அன்றாட நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோமோ, அந்த நிகழ்வுதான் மகிழ்ச்சி. ஒரு வீட்டு பெண் தன்னுடைய வெள்ளி காசுகளை துளைத்துவிட்டு தேடி கண்டுபிடித்த பிறகு மகிழ்ந்ததை போல, எல்லாரையும் அழைத்து மகிழ்ந்ததை போல ஒரு மகிழ்ச்சி. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்து அந்த ஆட்டின் மேல் மகிழ்ச்சி கொண்டதை போல ஒரு மகிழ்ச்சி. ஊதாரி மைந்தன் தன் தந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று ஊதாரித்தனமாக வாழ்ந்து, தான் தோன்றுத்தனமாக வாழ்ந்து, அனைத்தையும் செலவு செய்து மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த எல்லா சொத்தையும் அவன் இழந்த பிறகு அந்த வறுமையிலே ஞானம் பெற்றவனாக கடவுளை காண்பதற்காக திரும்பி வந்த, தந்தையை காண்பதற்காக திரும்பி வந்த அந்த நிகழ்வுதான் மகிழ்ச்சி. லெத்தாரை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வாரமானது இந்த தவ காலத்திலே நமக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாரமாக இருக்க வேண்டும். இந்த தவ காலத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை திரும்பி பார்க்கணும், யூ டர்ன் போடணும். நான் இதுவரையும் சென்ற பாதையை, பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையானது சரியானதா என்று நான் சிந்தித்து பார்க்க அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. நான் எவ்வாறு கிறிஸ்துவில் வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்ற சிந்தனையை செய்து கொள்ள, பரிசோதனை செய்து கொள்ள, அல்லது நம்முடைய வாழ்க்கையை புனரமைத்துக் கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்றைய வாசகம் அதைத்தான் நமக்கு சொன்னது. நாம் திரும்பி வரும்போது இந்த ஊதாரி மைந்தனுடைய தகப்பன் எவ்வாறு தன்னுடைய இழந்து போன மகனுக்காக காத்திருந்தாரோ, அதே போன்று நம் தந்தையாக கடவுள் நமக்காய் காத்து கொண்டிருப்பார். அந்த ஊதாரி மைந்தன், ஆண்டவரே, அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொன்ன பொழுது அதையெல்லாம் பொருட்படுத்தாது, இறந்து போயிருந்த மகன் மீண்டும் வந்திருக்கிறான், இழந்து போனவன் மீண்டும் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு முதல் தரமான ஆடையையும் உடுத்தி அவனுக்கான உரிமையை திரும்ப கொடுத்த அந்த மகிழ்வின் நிகழ்ச்சி தான் இந்த தவக்காலத்தினுடைய மகிழ்ச்சி. இந்த தவக்காலத்திலே, இந்த நேரத்திலே நாம திருச்சபையானது, நம்முடைய திருச்சபை ஜூபிலி ஆண்டையும் கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கிறது.
ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டது. யூபிலி 2025 திருத்தந்தையரால் டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. நம்பிக்கையின் புனித யாத்திரை என்ற தலைப்பிலே பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். ஏனென்றால் நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். 2025 நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது என்னுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது, ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை எவ்வாறு நான் தக்க வைத்திருக்கிறேன், அதை ஆழப்படுத்தியிருக்கிறேனா, அல்லது என்னுடைய நம்பிக்கை ஏதோ காற்றடித்த பக்கம் சாய்கிற நாணலை போல் இருக்கின்றதா, சிந்தித்து பார்க்க மிக அருமையான வாய்ப்பு. இந்த யூபிலி ஆண்டின் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீண்டும் நம்பிக்கையின் வழியிலே திரும்பி வரணும் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் திருத்தந்தையின் நோக்கமும் இலக்கும். அமர்ந்துக்குரிய சகோதரனே சகோதரியே, உலகெங்கும் பரவி இருக்கிற இந்த நம்பிக்கையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று உலக மக்களிலேயே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரும்பகுதியான மக்கள் தான் மிக வேகமாக வளர்ந்தது. இயேசு உயிர்த்த பிறகு, பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் தாங்கள் பெற்ற அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்திய பொழுது, அதன் ஆவியின் மூலமாக வலிமை பெற்ற பொழுது வெளியே சென்று பயணித்தார்கள். தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். சென்று இடமெல்லாம் சென்றார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, எந்த வேதனையை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் பயணித்தார்கள். அந்த பயணம் தான் நம்பிக்கையின் பயணம். அப்போஸ்தலரை போல இயேசுவை சந்தித்த பவுலடிகளார் அந்த இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே அவரும் தனது பயணத்தை தொடங்கினார். நம்பிக்கையின் பயணம். அவருடைய மறைபோதக பயணம் ஏறக்குறைய 10,000 மைல்கள் சொல்லுவார்கள், 16,000 கிலோமீட்டர்ஸ் சொல்லுவார்கள். 4 முறை அவர் பயணம் செய்திருக்கிறார். எதையும் எதிர்பார்த்தல்ல, இயேசுவை சந்தித்த இயேசுவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையை, நான் பெற்ற இந்த நம்பிக்கை பிறரும் வாழ வேண்டும் அல்லது பயன் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையிலே அவர் தொடர்ந்து பயணம் செய்தார். தொடர்ந்து நற்செய்தி அறிவித்தார். பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்தார். தான் கண்ட இயேசுவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். நம்பிக்கையாளர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுத்தார். அவர் பயணம் செய்தது மட்டுமல்ல, கடிதத்தின் மூலமாக அவர்களை சந்தித்து உறுதிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இப்படியாக திருச்சபை வளர்ந்தது, வேகமாக வளர்ந்தது, குடும்பமாக வளர்ந்தது. ஞானஸ்நானம் பெற்றார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்க சொன்ன பொழுது அதையெல்லாம் எடுத்து கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் பலர். அந்த மரித்த வேத போதக அந்த ரத்தம் தான் திருச்சபையினுடைய நம்பிக்கையுடைய வித்தாக இன்றும் இருக்கிறது. இவ்வாறு வளர்ந்து கொண்ட திருச்சபையிலே இன்று நம்முடைய நம்பிக்கையின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பது சற்று சிந்தித்து பார்க்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது நம்பிக்கை உறுதி செய்ய அழைப்பு விடுக்கிறது. ஆன்மீகத்தில் நான் எவ்வாறு வளர்ந்திருக்கிறேன், ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை நான் எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எவ்வாறு வளர்க்கிறேன், நான் வெறும் பங்கேற்பாளராக இருக்கிறேனா அல்லது பார்வையாளராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே ஆண்டவர் மீது அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பாடுகளை பட்டார், என்னை ரட்சித்தார் என்ற அந்த நம்பிக்கையின் செயலை என் வாழ்வில் எவ்வாறு வெளிப்படுத்துகிறேன், அல்லது நான் எவ்வாறு வாழ்கிறேன், என்னுடைய ஆன்மீக வாழ்வு, என்னுடைய ஆன்மீக பயணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க மிக அற்புதமான தருணம் இது. இந்த பயணத்தினூடாக நாம் பல பலன்களை பெற முடியும், பல நலன்களை பெற முடியும். ஆண்டவருடைய அந்த நற்செய்தியின் விசுவாசிகளாக நம்பிக்கையாளராக வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அவரை வாழ்வுகளை வழி நடத்துகிறார், அவர்களோடு இருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு பயணிக்கிறார்களோ அவர்களோடு இறைவன் இருக்கிறார். இயேசுவும் பயணிக்கிறார், அவரும் பயனாளியாக பயணம் செய்கின்ற திருப்பயணியாக இருக்கிறார். நாம் அவரோடு பயணம் செய்ய வேண்டும். அதுதான் திருச்சபையினுடைய இந்த மறுமலர்ச்சிக்கு வித்திடுகின்ற அற்புதமான அழைப்பு. திருச்சபையிலே 12ஆம் நூற்றாண்டில் திரும்பி பார்க்கின்ற பொழுது திருச்சபை நல்லா வளர்ந்தது. திருச்சபை ஒரு அரசாங்க மதமாக இருந்தது. திருச்சபை கிறிஸ்தவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. அதன் பிறகு ஒரு தொய்வு, விசுவாச தொய்வு ஏற்பட்டது. தொய்வு ஏற்பட்ட சமயத்திலே பிரான்சிஸ் அசிசியார் என்கின்ற புனிதர் தன்னுடைய வாழ்வில் மீண்டும்
திருச்சபையை நிலைநிறுத்துவதற்காக, நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக, நம்பிக்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, நற்செய்தியின் கோட்பாடுகளை, மதிப்பீடுகளை அப்படியே வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்விலே முதன்முறையாக முயற்சி செய்தார். அவரை மறு கிறிஸ்து என்று அழைப்பார்கள். திருச்சபைக்கு மறுவளர்ச்சியை கொடுக்க, திருச்சபையினுடைய விசுவாசத்தை புனரமைக்க அல்லது திரும்பவும் திரும்பி பார்க்க அந்த அவருடைய அந்த வாழ்வு இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த திருச்சபையின் பயணத்திலே மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி நமக்கு தேவை. மீண்டும் இந்த திருச்சபையை நாம் கட்டி எழுப்பணும். பிரான்சிஸ் அசியாருக்கு ஆண்டவர் சொன்னதுதான், திருச்சபையினுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பு என்று. ஆலயம் என்பது கட்டடம் அல்ல, நாம் அனைவரும் தான். பவுலடியார் சொல்வது போல நீங்களும் நானும் தான் தூய ஆவியாருடைய தேவாலயங்கள். அந்த தேவாலயம் புனரமைக்கப்பட வேண்டும். நீங்க பார்க்க எங்களை பார்க்கிற இடமெல்லாம் திருச்சபையில ஆலயங்கள் புனரமைக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது, அழகா இருக்கிறது. ஆனால் அதில் வருகின்ற பக்தர்கள் தான் அல்லது விசுவாசிகள் தான் குறைவாக இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசம் குறைந்து போய்விட்டது, மங்கி போயிடுச்சு. அதாவது விசுவாசத்தில் நாம நிலைத்து நிற்கவில்லை. இன்னைக்கு நம்ம ஜெபமாலை சொல்றோம், ஜெபம் சொல்லுகிறோமா, அல்ல நம்ம ஜெபங்கள் உண்மையாகவே ஜெபமாக இருக்கிறதா, நம்முடைய விசுவாச கோட்பாடுகள் வாழப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையாகவே நம்முடைய முன்னோர்கள் அதை வாழ்ந்தார்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை வாழ்ந்தார்கள், தனது திருச்சபையின் கோட்பாடுகளை மதித்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள், அதன் மீது உத்வேகத்தோடு நம்மை வளர்த்தார்கள், நாமும் வளர வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் இன்று அது மலிந்து விட்டது, அல்லது அந்த நம்பிக்கையானது இன்று தேய்ந்து விட்டது. மீண்டும் புதுப்பிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு இருக்கிற அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, பாளையங்கோட்டையில சென்ட் சேவியர்ஸ் அந்த கல்லூரியில பீட்டர் என்கின்ற ஒரு புரொஃபசர் இருந்தார், பேராசிரியர். அவர் 1927ஆம் ஆண்டு அங்கே புரொஃபசராக பணியாற்ற சென்றார். அவர் ஒரு பிற மதத்தினர், அவர் கிறிஸ்துவர் அல்ல, அவருக்கு வேற பெயர். ஆனால் அவர் 1992 திருமுழுக்கு பெற்றார் திருச்சியில. அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார், ஒரு கப்புச்சின் துறவியை, அந்த காலத்தில் வந்த பிரான்சிஸ்கன் கப்புச்சின் துறவி பிரான்ஸ் நாட்டில் வந்த போது அவரை திருவனந்தம் போற வழியில எங்கு சந்தித்திருக்கிறார். அவரோடு நடந்த கலந்துரையாடலில், அவரோடு அவர் பழகிய விதத்திலே, அவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட விதத்திலே ஈர்க்கப்பட்டவராக அவர் 3ஆம் சபையில் சேர்ந்தார். 1944ஆம் ஆண்டிலே 3ஆம் சபையிலே சேர்ந்தார். அதன் பிறகுதான் அவர் திருமுழுக்கு பெற்றார். அப்பொழுது அது எப்பொழுது அவர் மனம் மாற்றம் பெற்றாரோ அப்பொழுதே அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தார். அவர் பல நாடுகளுக்கு சென்று, பல இடங்களுக்கு சென்று தான் பெற்ற அனுபவத்தை, தான் பெற்ற விசுவாசத்தை, தான் பெற்ற நம்பிக்கையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க அவர் சென்றார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு உண்மையான ஒளி தெரிய வேண்டுமா, உண்மையான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டுமா, வாங்க, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுவேன், ஏனென்றால் நான் பெற்று விட்டேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். அவர் பேர் தான் பரதேசி பீட்டர் சொல்லுவாங்க. அவர் நிறைய சம்பாதிச்சுட்டா கூட அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு அவருடைய சொத்தாக வைத்திருந்த பையில இறுதியில் வைத்திருந்த ஒரு பைபிளும் ஜெபமாலை, ஒண்ணுமே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அவர் செய்தது மறைபோதக பயணம். அவரும் கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை அறிந்து கேட்டவராக, நம்பிக்கை கொண்டவராக தன் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்தார். அவர் இந்த இறை ஊழியராக அறியப்படுகிறார். ஆக இவர் இப்படி ஒரு சிலர் மட்டுமே தான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள நமக்கும் இந்த வாய்ப்பில் நாமெல்லாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்து விசுவாசிகள், நம்ம நம்பிக்கையாளர்கள். ஏன் நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நம்பிக்கையில் போய் தெரு போதிக்க வேண்டியது அல்ல. மாறாக என்னுடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நான் விசுவாசியாக இருக்கணும், நானும் வளரணும், என் குடும்பத்தையும் வளர்க்கணும், என் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை நாம் எடுப்பது இல்லை. ஏதோ கடமைக்காக திருச்சபை சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவோம்,
எப்பயாவது தேவமால சொல்லுவோம், அல்லது என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சிலுவை பாதை செய்வோம். இப்படி என்ற நம்முடைய நிலை மாற வேண்டும். அன்புக்குரியவர்களை, ஒரு கவிஞர், புது கவிஞர் ஒருவர் ஒரு கவிதையை சொன்னார். கவிதையாக ஒரு உண்மையை புலப்படுத்தினார். காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் இருக்கிற மரங்களைப் போல காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதாம். என்னவென்று, நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்து, நம்மை பார்த்து, இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு, இந்த மரங்களை கொண்டு 2025 ஆண்டுகளாக எத்தனை சிலுவைகளை செய்திருப்பார்கள். இன்னைக்கெல்லாம் அதெல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா நாடு கொள்ளாது. எத்தனை சிலுவைகள் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த அளவும் அவர்கள் ஒரு இயேசுவை செய்ய முடிந்ததா என்று அவர் அந்த கேள்வி எழுப்பினார். அது உண்மை. அது நாம கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமே. இன்னும் நான் மாற வேண்டும், இயேசுவாக வாழ வேண்டும். இதைத்தான் மற்ற புனிதர்கள் செய்தார்கள். புனிதர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் நம்மை போல் வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் பயணத்திலே கண்டுபிடித்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த யூபிலி ஆண்டிலே மீண்டும் நாம் மறுமலர்ச்சி கொண்டு திருச்சபை விசுவாசத்தில் மறுமலர்ச்சி கொண்டு வர வேண்டும். எல்லா நிலைகளிலுமே மறுமலர்ச்சி நமக்கு தேவை. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு விசுவாசத்தை நாம பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபையிலே வேத போதகம் செய்ய வேண்டும். பயணம் அதுதான். நம்பிக்கையின் புனித யாத்திரை மேற்கொள்ளுகின்ற அனைவரும் நம்ம மறைபரப்பு செய்யணும். இன்னைக்கு போய் எங்கேயும் மறைபரப்பு செய்ய வேண்டாம். நம்ம மறைபரப்பு செய்வதில்லை. கத்தோலிக்க திருச்சபையில நம்முடைய மக்களை காப்பாற்றுறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. கோயிலுக்கு வா என்று சொல்லி நம்ம அறைகோள் விடுக்கிறோம். சாமியார் சிஸ்டம் தான் நிறைய வேலை, வெளியில போயெல்லாம் கிடையாது. நம்ம மக்களை காப்பாற்றுறது பெரிய கஷ்டமா இருக்குது. பூசைக்கு வர்றது இல்ல. பூசைக்கு வந்தாலும் கொஞ்சம் பேர் தான், வயசானவங்க தான் வர்றாங்க. இளைஞர்கள், இளப்பெண்கள், குழந்தைகள் எங்க போனாங்க? அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் நம்முடைய விசுவாசத்தை காக்க வேண்டும். விசுவாசத்தை காப்பதற்காக பயணம் மேற்கொள்ள வேண்டும். விசுவாச பயணம். யூ டர்ன் போடணும். இந்த ஊதாரி மைந்தனை போல யூ டர்ன் போட்டு திரும்ப வரணும். ஆண்டோடு வரணும். அவர் இரு கரங்களை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். வாரும் என் அன்பு மக்களை என்று சொல்லி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறீர்களே, வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டோடு செல்வோம். மீண்டும் இந்த திருச்சபையிலே நம்பிக்கையை வளர்ப்போம். நம்பிக்கையாளர்களாக இருப்போம். அந்த பரதேசி பீட்டரை போல, பிரான்சிஸ் அசிசியாரை போல மீண்டும் திருச்சபையை கட்டி எழுப்ப புறப்படுவோம். இறைவன் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் தருவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.